ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வீக்லி மணி சேவிங் சேலஞ்ச் 2024 தான் பார்க்க போகிறோம். வீக்லி சேலரி வாங்குறவங்க இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாரம் 200 நீங்கள் இந்த மெத்தடில் சேவ் பண்ணால் 1,20,000 ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஃபுல் டைம், பார்ட் டைம், தினமும், வாரம், மாதம் அப்படின்னு நிறைய டைப்ஸில் வேலை இருக்குது. அதே மாதிரி தான் சம்பளமும் நிறைய டைப்பில் நிறைய டைப்பில் இருக்குது. பர் ஹவருக்கு சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, மந்த்லி சம்பளம் வாங்குறவங்க, டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, வீக்லி சம்பளம் வாங்குறவங்கன்னு சொல்லி நிறைய டைப்பில் இருக்கிறாங்க. இன்றைய வீடியோவில் பார்த்திங்கன்னா வார சம்பளம் வாங்குறவங்க இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் 200 நீங்கள் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் 1,20,000 ஈஸியாக சேவ் பண்ண முடியும். மாதம் 2,000 ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்குங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஜனவரி மாதத்துடைய கேலண்டரை தான் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்க முடியாதுங்க. நம்ம வீடுகளில் ஒரு மாதம் முழுவதும் ஒரே ஷீட்டில் இருக்கிற மாதிரி கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 வாரம் இருக்குது. நம்ம சேவ் பண்ண போகிறது 4 வாரம் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம 5 வாரம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தில் நம்ம 4 வாரத்துக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சா போதும். நீங்கள் இந்த ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த வருடம் டிசம்பர் முடிவில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நம்ம 200 எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு டேப்லெட் காலத்தில் பார்க்கலாம். இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம எப்படி 200 எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வார இறுதியில் தான் வாங்குவாங்க. சில பேருக்கு வாரத்தில் 5 நாள் தான் இருக்கும், சில பேருக்கு வாரத்தில் 6 நாள். ரொம்ப வேலை இருக்கவங்க, கண்டினியூஸாக வேலை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாரம் 7 நாளும் வேலை இருக்கும். இது மாதிரி வார இறுதியில் நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்தால் முதல்ல சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு பிறகு நம்ம எக்ஸ்பென்சஸை பார்க்கணும். வார சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரமான தான் கிராசரி வாங்குவாங்க, ஸ்நாக்ஸு, வெஜிடபிள், நான்வெஜ் இது மாதிரி வாங்குவாங்க. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் மாதமான கிராசரி வாங்குறவங்க இருப்பாங்க. அப்படி வாரமான நீங்கள் கிராசரி வாங்குவீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குவீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேவிங்ஸை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற எக்ஸ்பென்சஸுக்கெல்லாம் செலவு பண்ணுங்கள். இதே வார சம்பளம் வாங்குறவங்க மாதத்துக்கு ஒரு முறை தான் கிராசரி, வெஜிடபிள்லாம் வாரம் வாங்குகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 2,000 வருதுன்னா 2,000 எடுத்து வச்சுருங்க. அல்லது பார்த்திங்கன்னா வாரமான 200 இந்த மெத்தடில் எடுத்து வச்சுருங்க. கிராசரியெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வாங்குங்க. அல்லது வாரத்துக்கு தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்றவங்க வாரமான ஹோல்சேல் ஷாப்பில் பெரிய பெரிய கடையெல்லாம் வாங்கலாம். மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிராசரி ஷாப்பு, ஸ்நாக்ஸு, வெஜிடபிள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். இப்போ இந்த 200 வாரமான எப்படி எடுத்து வைக்கலான்னா, முதல் வாரம் 200, 2வது வாரம் பார்த்திங்கன்னா 400 எடுத்து வைக்கணும். 2 × 200 400. 3வது வாரம் பார்த்திங்கன்னா 200 எப்படி எடுத்து வைக்கணும்னா 3 × 200 600 எடுத்து வைக்கணும். 4வது வாரம் 4 × 200 800 எடுத்து வைக்கணும். 5வது வாரம் நம்ம எடுத்து வைக்க போகிறதில்ல. ஜனவரி மட்டும் இல்லை, மற்ற எந்த மாதத்தில் 5 வாரம் வந்தாலும் நம்ம 4 வாரம் மட்டும் எடுத்து வச்சா போதும். இது மாதிரி வார சம்பளம் வாங்குறவங்க வாரமானால் முதல் வாரம் 200, 2வது வாரம் 400, 3வது வாரம் 600, 4வது வாரம் 800ன்னு நம்ம எடுத்து வச்சுட்டு மற்ற செலவுகளை நம்ம வாரமான பார்த்தா நம்மளால் ஈஸியாக மாதமான 2,000 சேவ் பண்ண முடியும். அந்த 1,20,000 நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல் மாத சேமிப்பு, முதல் வாரம் 200, 2வது வாரம் 400, 3வது வாரம் 600, 4வது வாரம் 800ன்னு எடுத்து வைக்கணும். இது மாதிரி நம்ம 200 ஒவ்வொரு வாரமும் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது மாத இறுதியில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா 2,000 சேவ் பண்ணியிருப்போம். 2,000 சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மாதமானால் மற்ற செலவுகளை பார்க்கணுன்னா
ரூ. 2000வா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னால் எடுத்து வைக்க முடியாதேன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுவே வந்து இந்த ரூ. 2000வை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாரமானா எடுத்து வச்சு பாருங்கள். ஈஸியாக உங்களால் ரூ. 2000 சேவ் பண்ண முடியும். ஒரு மாதம் நம்ம ரூ. 2000 சேவ் பண்ணுறோன்னா ஒரு வருஷம் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிப்ரவரி, மார்ச் அப்படியே டிசம்பர் வரலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா 2000 × 12 மாதம் 24,000 சேவ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டு. இதே மாதமான இந்த ரூ. 2000 போஸ்ட் ஆஃபீஸு இல்லை பேங்க்கில் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இதே வந்து நீங்கள் 200, 400, 600 கூட வீட்டிலே உண்டியலில் போட்டுக்கிட்டு வரலாம். ஏன்னா பேங்க்குக்கு போக முடியல, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா வார சம்பளம் வாங்குறவங்க தினமும் வேலைக்கு போனால் தான் சம்பளம். அதில் ஒரு நாள் லீவு போட்டாலும் உங்களுக்கு சம்பளம் குறைவாக வரும்னு சொல்லி நினைப்பீங்க. அது மாதிரி இருக்கவங்க வீட்டிலே கூட போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் போடலாம். அல்லது வீட்டிலே சேவ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டு வேணான்றவங்க வீட்டிலே சேவ் பண்ணலாம். இதே வந்து 5 வருஷம் நம்ம சேவ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு 24,000 5 வருஷத்துக்கு 1,20,000 நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சேவ் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரலும் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி நம்ம மாதம் மாதம் ரூ. 2,000 போட்டு வரோன்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 வரும். நம்ம ஆர்டியாக போடும்பொழுது டிஎம்பி பேங்க்கில் 7.1% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதே வந்து நம்ம 5 வருஷம் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வீட்லேயும் சேவ் பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். வார சம்பளக்காரங்க எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சம்பளம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸை மாற்றிக்கணும். மாதமானா வருதுன்னா மாதமானா மாற்றிக்கணும், வாரமானா வருதுன்னா வாரமானா மாற்றிக்கணும். தினமும் வருது சேல்ரி, தினமும் வேலைக்கு போகிறேன், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலைக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸை மாற்றிக்கணும். நம்ம மற்றவங்க மந்த்லி சேவ் பண்ணுறாங்களே நம்மளும் மந்த்லி சேவ் பண்ணோன்னா அதெல்லாம் செட் ஆகாது. நம்மளுக்கு எப்படி சேவிங்ஸ் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கினா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். எதுவுமே வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியல, சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா அப்படியே தான் இருப்போம். ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணணும். இல்லை நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா சேவிங்ஸ் பண்ணணும்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். நம்ம எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக்கணும், நம்மளுக்கு இது வேணும் வாங்கணும், அதை நம்மளுக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கினா நம்மளால் சேவ் பண்ண முடியாது. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான். ஒரு மாதத்துக்கு 2,000 இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.